ஜோம் பண்ணலாமா? பிதாவே நாங்க உங்களை வரவேற்கிறோம் ஏசப்பா. இருக்கிற இடங்கள்ல இருந்து ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கம்ப்ளீட்டா எங்களை விட்டு கொடுக்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே அற்புதங்களின் தேவன் நீங்க இருக்கீங்கப்பா. யூ டூ miracles so great Lord. ஆண்டவரே the Lord of miracles is here, the Lord of hosts is here Lord. சேனைகளின் கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. Father, the Lord of miracles நீங்க வந்திருக்கீங்கன்னா we know what will happen Lord. சேனைகளின் கர்த்தர் வந்தா அந்த இடத்துல பரிசுத்தம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் வந்தா அந்த இடத்துல விடுதலை ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் வரும்பொழுது அங்க சுகம் இருக்கு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இவ்வளவு நாள் வியாதிக்குள்ள முடக்கி வைத்திருந்த பிசாசின் கிரியைகள், every spirit of witchcraft, every spirit of sickness, every spirit of cancer, every spirit that was threatening them that they will die, மரண ஆவிகள் இன்னையோட விலக போகுது ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க உண்டு பண்ண நாள். this is your day master, your day of miracles Lord, your day of breakthrough ஆண்டவரே. அப்பா ஒருத்தங்களுக்கு மாத்திரம் அற்புதம் செய்கிற தேவன் நீங்க இல்ல ஆண்டவரே. நீங்க பட்சபாதம் பார்க்காத தேவன். you are God who will do miracles Lord. we want to நீங்க அற்புதம் செய்ய போறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த மீட்டிங்க்கு விரோதமாக, இந்த ஜூம் மீட்டிங்க்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் தந்திரங்கள், எல்லா மனுஷீக எண்ணங்கள், every battle in the mind, every negative thought, every spirit of unbelief, every spirit that is stopping the miracle, அற்புதத்தை ஸ்டாப் பண்ணுகிற எல்லா பயத்து நாவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக நாங்க கட்டளையிடுகிறோம். அப்பா அறைகளுக்குள்ள நீங்க நடந்து செல்றீங்க ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் என்ற நாமத்தினால நீங்க அறியப்படுவீர்கள் என்ன வார்த்தையை கொடுத்திருக்கீங்கன்னா ஆண்டவரே. அப்பா the Lord of hosts will walk into the rooms Lord, will minister to each of them Lord. யாரும் இங்க டைமை வேஸ்ட் பண்றதுக்கு வரலப்பா ஆண்டவரே. நேரம் போகாம இங்க வரலப்பா. this is not another Zoom meeting, this is a time of encounter Lord. the resurrected Jesus பார்க்க போறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை பார்க்க போறோம் ஆண்டவரே. you are here, this is your time. Holy Spirit, we give you 100% control பா. எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் வரணும் நீங்க நினைக்கிறீங்களோ invite them, bring them Lord. ஆண்டவரே அப்பா எந்த டெக்னிக்கல் ப்ராப்ளமும் வரக்கூடாது, எந்த டேட்டா கனெக்ஷன் ப்ராப்ளமும் வரக்கூடாது. எல்லாரும் அட்டென்ட் பண்ணணும் ஏசப்பா. முடிக்கிறதுக்கு முன்னாடி they are going to share testimonies Lord. I saw Jesus, I received the power of the Holy Spirit, I'm healed அப்படிங்கிற சாட்சிகளை கேட்கணும். this is not yet another Zoom meeting ஆண்டவரே. டைம் வேஸ்ட் பண்ண நாங்க வரல. we declare your holiness Lord. you deserve all glory, honor and praise, and the miracle worker is here. அற்புதங்களின் தேவன் நீங்க இருக்கீங்க. we acknowledge you பா. உங்களை நாங்க வரவேற்கிறோம். உங்க பிரசன்னத்தை நாங்க வரவேற்கிறோம். thank you Holy Spirit, thank you Jesus, thank you that you're going into everybody's heart, spirit, soul and body, into the emotions, into the feelings, and you're penetrating. you are doing what you have to do today Lord. this is all about you, this is your day. we give you all glory, honor and praise. எல்லா மகிமையும் துதியும் கனத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். and we dare not to touch it. in Jesus most precious name we pray. in the most precious name of you we pray. Amen. Thank you so much for joining. and uncle is already here. Let's invite God into our room. ஆண்டவர் நம்ம அறைக்குள்ள இன்வைட் பண்ண போறோம். over to uncle. thank you. Praise the Lord. God is good. His loving kindness endures forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் உங்கள் மத்தியில் வந்து தேவன் என்னுடைய வாழ்வில் செய்த அற்புத காரியங்களை, அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் எங்களில் செய்த மகத்துவமான காரியங்களை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நேற்று நான் உங்களுக்கு சொன்ன சில காரியங்களை ஞாபகப்படுத்தி, என் மனைவி வாழ்க்கையில் தேவன் எவ்வாறு டாக்டர்ஸ் கேன்சர் செகண்டரி ஸ்டேஜ் என்று சொல்லி அது கீமோ ரேடியோ தெரப்பி பண்ணினாலும் 6 வருஷம் தான் உயிர் வாழ முடியும், அதுக்கு மேல முடியாதுன்னு சொன்னதை ஒரு கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி இல்லாம வேத வார்த்தையின் தெரப்பினால, தேவ வார்த்தை வேர்ட் தெரப்பி நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையினால தேவன் வார்த்தையை அனுப்பி பரிபூர்ண சுகமாக்கினார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு முன்பாக நேற்று சொன்னதை திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என்னுடைய சாட்சியை நேற்று சொன்னதிலிருந்து ஒரு நன்றாக நீங்கள் மனதிலே வைக்க வேண்டும். அதாவது கடைசியா நான் சொன்ன, நான் காத்து கொண்டிருந்த ஆண்டவர் சொன்னார், நீ இல்ல நான் காத்து கொண்டிருக்கிறேன். இப்போ உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் அதான் சொல்றார். நீங்க சுகத்தை எடுத்துக்கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். அவர் 2000 வருடத்திற்கு முன்பாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து பரிகார பலியாக செலுத்தி இந்த மாபெரும் சுகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நாம் எல்லோரும் பாவ மன்னிப்பை மட்டும் பெற்றுக்கொண்டு இது ஏதோ ஆண்டவர் கொடுக்காத மாதிரி இனிதான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அது ஆண்டவருக்கு மனது துக்கத்தை கொடுக்கும். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவது, அவர் அவ்வளவு பெரிய கிரயம் கொடுத்து நமக்கு சம்பாதித்ததை நாம்
எடுத்து அனுபவிக்கும் பொழுது அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைந்து சந்தோஷப்படுவார் என்று வேதனம் சொல்லுகிறது. ஆகவே நன்றாக நாம் புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் எப்பொழுது என்னை குணமாக்குவார், யார் ஜெபித்து குணமாக்குவார் என்றல்ல, ஏற்கனவே குணமாக்கி விட்டார். எப்படி ஏற்கனவே நம் பாவத்தை மன்னித்து விட்டாரோ, நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோம், அவ்வளவுதான் செஞ்சோம். அதே தான் தெய்வீக சுகத்திற்கும். ஆண்டவரே, நீங்க என்ன உம்முடைய தழும்புகளால குணமாக்கிட்டீங்க, நீங்க என் வியாதியை ஏற்கனவே சுமந்திட்டீங்க, அது என் மேல இல்ல, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசம், இட்ஸ் வெரி சிம்பிள். எப்படி நம்ம ரட்சிப்புல அந்த ஆல்டர் கால் கொடுக்கும்போது போனோம், அந்த ஜெபத்தை பண்ணோம், அது அப்படியே ஏற்றுக்கொண்டோம். அதே மாதிரிதான் இதுவும். ஹீலிங் இஸ் இலவசம், விசுவாசமும் இலவசம், சுகமும் இலவசம், விசுவாசமும் இலவசம். வேதவசம் சொல்றது, நீங்க கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படின்னா என்ன? சுகமாக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு சோச என்ற பதத்துல சுகமும் அடங்கி இருக்கிறது. அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு சுகமாக்கப்பட்டீர்கள் என்றால் நம்முடைய வேலை என்ன? நன்றி சொல்வது மாத்திரம் தான் நம்முடைய வேலை. நன்றி சொல்லி ஆண்டவருக்கு அதை எடுத்து அனுபவித்தான் நம்முடைய வேலை. ஆகவே அதுக்கு நம்ம ஒரு விசுவாசத்துக்கு ஸ்ட்ரகிளே பண்ண. ஏன்னா அடுத்த வசனமே சொல்லிடுது, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஃப்ரீ கிஃப்ட், ஈவு என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசமும் நமக்கு ஃப்ரீ, சுகமும் நமக்கு ஃப்ரீ. ஆகவே நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஒரு சிம்பிள் விசுவாசத்துல அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, அந்த இருதய படத்துல நம்ம இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில காரியத்தை நடப்பிக்கிறது. அததான் நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அந்த இருதயத்துல விசுவாசம் வரும்போது ஒரு உறுதி வரும்னு. அதைதான் விசுவாசத்தை கொடுத்த டெபினிஷன் என்ன சொல்றது? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். எப்போ? இந்த தேவனுடைய வார்த்தையை மாத்திரம், ஏற்கனவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சுகமாக்கப்பட்டவன், அந்த விசுவாசத்துல அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அந்த விசுவாசம் இருதயத்துல ஒரு உறுதியை தரும். அதான் சந்தேகமே இல்லாம அந்த ஒரு உறுதியை தரும். அந்த உறுதி வந்த பிறகுதான் மருந்து மாத்திரையை நாளா நிறுத்தினேன். உறுதி இல்லாத நேரம்லாம் நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு காரியத்துல எனக்கு இருதயத்துல உறுதி இல்லையோ, மருந்து, எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது உறுதி இல்லை, நான் 3 மணி நேரம் போராடினேன். ஆனா உறுதி இல்லாம 3 மணி நேரத்துக்கு கழிச்சு திருப்பி போன பிறகு அவங்க ஹார்ட் பிளாக் 98% சொல்லி ஸ்டென்ட் வச்சாங்க. நான் அது பாவம் என்று சொல்லுவதில்லை. அதாவது மருந்து சாப்பிடாம டாக்டர்கிட்ட போகாம இருப்பது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் வரும்போது ஒரு உறுதி, அதை பார்க்காட்டியும் ஒரு நிச்சயம். எபிரேயர் 11:1 பிரகாரம் அது இருக்கும் பொழுதுதான் டாக்டர்கிட்ட போகாம இருக்கலாம், மருந்து நிறுத்தலாம். அதனால சில காரியங்கள் நான் செய்தபடினால நீங்களும் உடனே மருந்து சாப்பிடாம இருந்துட்டா அது விசுவாசம் நினைச்சிடாதீங்க. அது விசுவாசம் அல்ல, அது துணிகரம். துணிகரம் எப்பொழுதுமே டேஞ்சரா முடியும். அது கேன்சர் வியாதி வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு ரொம்ப தெளிவா எனக்கு போதித்தார். இன்னைக்கு நான் அதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். விசேஷமாக என் மனைவிக்கு 2002ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆச்சு. அவங்க சரியா சாப்பிட முடியாம, பிளட் லெவல் ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா, எலும்பும் தோலுமா இருந்தாங்க. நாங்களும் இங்க சென்னையில, நான் மோப்பையில் இருந்தனால அண்ணா நகர்ல சுந்தரம் ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல்ல அங்க உள்ள ஒரு எம்டி கிரிஜான்னு சொல்லி ஒரு டாக்டர் அம்மாவை ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 1 இயரா ட்ரீட் பண்றோம். ஆனா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அந்த ஸ்டேஜ்ல தான் ஒரு நாள் நாங்க போகும்போது அந்த டாக்டர் அம்மா அங்க இல்லை. ஸோ உடனே எங்க அங்கிள் அங்க அண்ணா நகர்ல இருந்தாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், வேற யாரா பக்கத்துல இருக்காங்களா, இப்ப அவ கொஞ்சம் கஷ்டப்படுறா, கட்டாயம் இன்னைக்கு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு. அவர் தெரிஞ்ச அவருடைய ஃப்ரெண்டுடைய சன் அதே சாந்தி காலில் இருக்காரு, போய் பாருங்கன்னாரு. போய் பார்த்தோம். அவர் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு, 1 வருஷமா அனிமியா ட்ரீட் பண்றீங்களா, ரொம்ப தப்பு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடனே உங்களை ஒரு ஹெமட்டாலஜிஸ்ட் அனுப்புறேன், அவரை போய் பாருங்கன்னு அவரே ஃபோன் பண்ணி சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்களை அனுப்புனார். அவரு போய் தரோவா டெஸ்ட் பண்ணிட்டு தான், இது உங்க மோஷன்ல ரெகுலரா ரத்தம் போயிட்டு இருக்கு, உங்க ஸ்டொமக்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத முதல்ல அவர் ஐடென்டிஃபை பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் ரெஃபர் பண்ணி ஒரு கேஸ்ட்ரோவை போய் பார்த்தோம். அவங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்து கடைசியில பெரிய growth இருக்கு வயிற்றுல, அதனால அதை சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். நான் இந்த விசுவாச போதனையில ஆழமா இருந்தனால
நான் ஏற்கனவே 3 அற்புதங்களை உங்களுக்கு சொன்னேன். அதெல்லாம் அதுக்கு முன்னால நான் அனுபவித்தது. அது தவிர்த்து நிறைய அற்புதங்களை அனுபவித்தேன். 3 அற்புதங்கள் நேத்து உங்கள்கிட்ட சொன்னேன். அதனால நான் அதுல உறுதியா இருந்தேன். ஆண்டவர் அவளை சுகமாக்கிட்டாரு அப்படின்றதுல நான் ஒழுங்கா அது பண்ணவே இல்லை. ஆனா நாளுக்கு நாள் அவன் மோசமாயிட்டு இருந்தான். ஒரு தடவை ரொம்ப மோசமாயி அவளுடைய முதுகு வலி, வயிறு வலி பெயின் தாங்காம துடிக்கிறான். ஆனா அன்னைக்கு மிட் நைட் என்ன பண்ணேன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு சண்டே மார்னிங் நான் போன சர்ச்சில் நிர்வா ஜெயராஜன்றவங்க வந்து ஜபராஜன்றவங்க ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. என்ன, அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அந்த 57ஆம் வசனத்துல நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை வந்து நமக்கு சுகம் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சொல்லியிருப்போம். நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தோம். சுகம் கொடுத்த கர்த்தருக்கு சுத்தமா எல்லா சிம்டமும் போச்சு. சரி, நல்லா ஆயிட்டாங்கன்னு இருந்தோம். ஆனா திரும்ப ஆஃப்டர் 1 or 2 months திருப்பி அந்த சிம்டம் வரும்போது தான் இந்த சூழ்நிலையில போய் நாங்க பார்த்து கேஸ்ட்ரோ சர்ஜன் கட்டாயம் ஆப்ரேட் பண்ணுனாரு. அப்பவும் நான் அதற்கு உடனே ஒத்துக்கொள்ளல. ஏன்னா ஆண்டவர் சுகமாக்கிட்டான்றதுல தைரியமா இருந்தேன். கடைசியில ஒரு நாள் எங்க அம்மாவுடைய பிரேயர் பார்ட்னர் லீலா ராஜரத்னம் சொல்லி ஐநாவட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஷீ இஸ் அ ப்ராஃபட்டஸ். அவங்க ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, சந்தன் இது மாதிரி பண்ணாத, ஆண்டவர் இப்படியும் குணமாக்குவாரு, டாக்டர் மூலமாவும் குணமாக்குவாரு. ஆனால் நீ உடனே லவ்லியை எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியில போய் சர்ஜன் சொல்ற மாதிரி நீ செய்யி, நான் வந்து ஆண்டவருடைய ஆலோசனை உனக்கு சொல்றேன். நான் சரி ஆண்டின்னு சொல்லிட்டு அன்னைக்கே டிசைட் பண்ண. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், நான் தான் சர்ஜரிக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருந்தேன். சர்ஜரிக்கு போகணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்தார். எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாம அவங்க ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததுன்னு சொன்னாரு. நாங்க ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன் நாங்க அவங்க இலியம் ரீஜன்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா அவ்வளவு பெரிய growth இருந்துச்சு. அதனால இன்டெஸ்டைன்ல we have removed such a long stretch of intestines சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாரு, அது வந்து அங்கிருந்து ஸ்ப்ரெட் ஆகி லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போயிருக்கு. பேக் போன்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். அந்த காலத்துல அவளுக்கு வந்து பின்னால பெயின் ரொம்ப ஜாஸ்தி வரும். நான் வந்து அவளுடைய அனிமிக் கண்டிஷனால வீக்கா இருக்கனால அவள் இவ்வளவு பெயின் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் சொன்னதெல்லாம் செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், நீங்க ஆங்காலஜிஸ்ட போய் பாருங்கன்னாரு. ஸோ இவங்க டிஸ்சார்ஜ் ஆகி ஐசியூல இருக்காங்க. நான் போய் ஆங்காலஜிஸ்ட பாக்குறேன். அந்த அவர் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு அவங்க பயாப்சி எடுத்து ரிப்போர்ட்டுக்கு லேபுக்கு அனுப்பிட்டாங்க. பயாப்சி ரிசல்ட்டுக்கு அவர் ஆங்காலஜிஸ்ட் அது வர்றதுக்கு முன்னாலே சொல்றாரு, தம்பி அவருடைய ரெக்கார்டை பாருங்க, சர்ஜனுடைய ரெக்கார்டு எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு கிளீனா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது பிரகாரம் பார்த்தா இது செகண்டரி ஸ்டேஜை தாண்டுது. ஆனாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், கீமோ ரேடியோ தெரப்பி பண்ணிக்கிங்க. 6 வருஷம் அவங்க உயிரோட இருக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே வந்திருந்தீங்கன்னா நம்ம அதிலேயே அவங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம். நீங்க ரொம்ப டிலே பண்ணீங்க. 1 வருஷம் நீங்க அனிமியான்னு ட்ரீட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. நான் அப்பவும் எனக்கு ஒரு இருதயத்துல ஒரு பயமே இல்லை. ஏன், ஆண்டவர் எனக்கு கூடயே இருக்கிறார் என்ற ஒரு இதுல எனக்கு எல்லாவற்றையும் அவர் செய்த கர்த்தர் இதுலயும் சுகத்தை தந்துட்டான்ற விசுவாசத்துல இருந்தேன். நான் என் மனைவிட்டையும் சொல்லல. ஒரு சிலர் முக்கியமான ஊழியக்காரர் இருந்தாங்கன்னா அண்ணங்கிட்ட இசைக்காரன்ட்ட சொன்னேன். அதை மற்றபடி வேற யார்கிட்டையும் அதை சொல்ல. ஈவன் மை இன்லாஸ் ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கூட நான் வந்து உங்களுக்கு கேன்சர் டாக்டர் சொன்னான்னு சொல்லவே இல்லை. அது பாருங்க, ஐசியூல இருந்து ஒரு 2வது நாள் இன்னொரு அதே ஐசியூ மாதிரி அடுத்த இன்னொன்று வச்சிருந்தாங்க, ஹெச்டியூன்னு. அங்க கொண்டு போயிருந்தாங்க. அங்க இருக்கும்போது ஒரு எல்டர்லி கப்பல் வந்து பார்க்க வந்தாங்க. நிறைய பேர் வந்து ஊழியக்காரங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஒரு எல்டர்லி கப்பலும் வந்து ஜெபித்தாங்க. அவங்க வந்து ஒரு வசனம் சொல்லிட்டு போனாங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை சொல்லி வருவேன். இது சொன்னதை என் மனைவிக்கு கேட்டதும் அவன் மனதுல ஒரு மாதிரி அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம கேஸ் அவ்வளவு மோசமா, ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன்னா நான் அது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. அவங்க ஆப்ரேஷன்லாம் நல்லா நடந்துருச்சு, கட்டியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனி ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எவ்ரி திங் யூ பிகேம் நார்மல். ஒன்லி திங் யூ டு பிக் அப் யுவர் ஹெல்த், ஸ்கின் அண்ட் போனா இருக்க, யூ டு பிக் அப் யுவர் ஹெல்த் பை குட் ஈட்டிங் அப்படின்றத சொல்லியாச்சு. ஆனா அவங்க போய் கொஞ்ச நேரத்துல ஷி வென்ட் டு கோமா. மூச்சு பேச்சு இல்லாம கோமால் போயாச்சு. டாக்டர்ஸ் வராங்க, சிஸ்டர்ஸ் வர, எல்லாம் அங்க ஓடுறாங்க வர்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. நானும் அங்க பாத்துக்கிட்டு இருக்கேன், தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சேம் அந்த அந்த ஹால் மாதிரி இருக்கும், அதுல நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண ஓடிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு எனக்கு அன்னைக்கு காலையில
ஆண்டவர் எனக்கு தியானத்துக்கு கொடுத்த சங்கீதம் 149ஆம் சங்கீதத்தை எடுத்தேன். அந்த 149ஆம் சங்கீதம் அன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்த அவர்கள் வாயில் துதியும் கரத்தில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும், இது பரிசுத்தவான்களுடைய கணம் என்று எனக்கு காலையில ஆண்டவர் சொன்னார். அதை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்போ உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், அந்த வாள்லயே என் கையை ரைஸ் பண்ணி சத்தமா பாட்டு பாடி ஆராதிக்க ஆரம்பிச்சேன். ஹை பிரைஸ்ன்றாரு, நம்ம ஹை பிரைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் கூட என்ன வந்து கேட்டாங்க, நீங்க பாஸ்டராங்க? நான் சொன்னேன், நான் பாஸ்டர்லாம் கிடையாது, ஒரு அரசாங்கத்துல வேலை செய்யறேன், ஆனா நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன். அப்ப பாருங்க, நான் வேற ஒண்ணுமே பண்ணல. அப்பவே நான் வந்து அதை பிரைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 15 நிமிஷம் பிரைஸ் பண்ணியிருப்பேன். she gained கான்சியஸ்னஸ். அப்புறம் தான் டாக்டர்ஸ் எல்லாம் ரிலீவ் ஆனோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் போன பிறகு நான் மனைவிட்ட கேட்கிறேன்னா, என்னமோ ஒண்ணு வந்து என்ன அப்படியே ஒரு வேர்ல்வின் மாதிரி அப்படியே என்னை இழுக்குது. நான் மாட்டேன், நான் மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு நான் போராட வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் கடைசியில சம் பவர் கேம் அண்ட் ஐ கேம் அவுட் ஆஃப் தட். ஒரு வேர்ல்வின் மாதிரி என்னை இழுத்துக்கிட்டு இருந்ததோ வெளியே நான் வர முடிஞ்சிச்சு. தென் when I opened, I see all surrounding me with all doctors. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, ஏன் எல்லாரும் நம்மளை சுத்தி இப்படி நிக்கிறாங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்தேன். அப்ப பாருங்க, அதுக்கப்புறம் 10 நாள் ஆஸ்பத்திரியில இருந்தோம். டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க ஆங்காலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஆங்காலஜிஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறனுக்கு என்ன சொன்னாரு, 1 month நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கீங்க, அதை ட்ரீட் பண்றது கொஞ்சம் சிவியரா இருக்கும், 1 monthக்கு அப்புறம் நீங்க வாங்க, நம்ம ட்ரீட் பண்ணுவோம். சரின்னு வந்துட்டோம். நானும் என் மனைவிட்டு யார்ட்டையும் அதை சொல்லவே இல்லை. ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி நன்றி சொல்லி கொண்டே இருந்தேன். அதுக்குள்ள நான் இருந்த ஊழியத்துல இன்டர்செசர்ஸ் பிரேயர்னு ஒரு டீம் உண்டு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லெட்டர் போட்டாங்க. சந்திரசிங் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் லவ்லினா சந்திரசிங்க்கு செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், எல்லாரும் ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் சுகமாக்கணும். அந்த லெட்டர் எனக்கும் வந்துச்சு. அஸ் இன்டர்செசர் பார்ட்னர் எனக்கும் வந்துச்சு. நான் சொல்றது அரௌண்ட் 2002. நான் உடனே அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு நேராக எங்க ஆஃபீஸ்க்கு போனேன். ஆஃபீஸ் மேனேஜர் அப்போ அண்ணனுடைய தம்பி ஜான்சன் இருந்தார். அவர்கிட்ட போய், ஜான்சன், இது என்ன போட்டிருக்கீங்க, யாரு சொன்னா என் மனைவி உங்களுக்கு கேன்சர் அப்படின்னு? நான் யார்ட்டையும் சொல்லல. அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன், சில முக்கிய தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன், வேற யார்ட்டையும் சொல்லல. யார் சொன்னா கேன்சர் அப்படின்னு? என்னண்ணா என்னண்ணா அப்படின்னாரு. அவளுக்கு கேன்சர் நீ யார் சொன்னா? பிசாசு சொன்னான், டாக்டர் சொன்னான், உலகம் சொல்லிச்சு. ஆனா எங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? she is already healed என்றாரு. நீங்க மாத்தி போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்க ஆண்டவர் சொல்றதை நீங்க சொல்லணும். அப்ப என்னென்ன பண்ணணும்னா, நான் சொன்னேன், இயேசுவின் தழும்புகளால் அவள் குணமானார்கள், நன்றி சொல்லுவோன்னு போடுங்க. அப்படி வேணா போடுங்க. அவளுக்கு கேன்சர் நீங்க சொன்னீங்கன்னா பிசாசோட ஆமோதிக்கிறீங்க. நம்ம எல்லாம் அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சந்திரசிங் ஒய்ஃபுக்கு லவ்லினாக்கு கேன்சர், நம்ம எல்லாரும் ஜெயிப்போம். அப்ப சொல்ல 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 பிசாசோட ஆமோதிக்கும் போது அவனுடைய பவர் அண்ட் அதிகாரம் அங்க வருகிறது. நம்ம யாரு கூட ஆண்டவருடைய வார்த்தையோட ஒத்து போனோம்னா ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு கீழே நம்ம வரோம். பிசாசின் வார்த்தை, ஏன் பிசாசின் வார்த்தைன்னு சொல்றேன், அது உண்மைதான். நீங்க எல்லாம் சொல்லுங்க சரீரத்தில் வியாதி இருக்குது, உண்மைதானே? அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சத்தியத்துக்கு எதிர்மாறாது எதுவா இருந்தாலும் அது பொய் தான், அது சந்தேகமே கிடையாது. இட் மே பி a fact, no doubt about it. பட் வேத வசனத்தின்படி அதுதான் சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17 ஆண்டவர் சொல்றாருல்ல, உம்முடைய வசனமே சத்தியம். அந்த சத்தியத்துக்கு புறம்பானதெல்லாம் பொய் தான். அதனாலதான் நான் சொல்றேன், அதை போடாதீங்க, எடுத்துருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, குணமாக்கிட்டான்றாரு. இப்ப நம்முடைய வேலையெல்லாம் அவர் குணமாக்கிட்டாரு, நன்றி சொல்ல வேண்டியதான். இந்த கேன்சர்ன்ற பேரே எடுங்க. அவங்களுக்கு இருந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் அவங்களை சுகமாக்கிட்டாங்க, நன்றி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 1 மாசம் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு ஒரே டைலமா, சில என்னோட பேசினவங்கலாம் கட்டாயம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்றாங்க. எனக்கு மனசுக்குள்ள அந்த எண்ணமே இல்லை. ஆனாலும் என் மனைவிட்ட மெதுவா சொல்றேன், இன்னும் ஒரு 2 நாள்ல நாங்க போனோம். இது மாதிரிமா டாக்டர் சொன்னாரு இது கேன்சர்னா. உடனே அப்செட் ஆயிட்டோம். எனக்கு கேன்சரா, ஏன் கேன்சர்னு ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், ஏன்ற கேள்வி எல்லாம் நமக்கு கிடையாது. ஆண்டவர் வந்து ஏற்கனவே சுகமாகிட்டாரு. அதனால நம்ம இப்ப நான் சொன்னது டாக்டர் சொன்னதை சொல்றேன். ஏன்னா நம்ம டாக்டர்கிட்ட இப்போ போறோம், அவர் உங்கள்கிட்ட இதை சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்ப்போம், ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவாரு. நான் அதை ஜெபிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அந்த ஆங்காலஜிஸ்ட போறேன். போய் பார்த்தா அங்க வெயிட் பண்றவங்க ஒவ்வொருத்தரையும் பாக்குறேன். என் மனசுல அப்படியே ஒரு இது, ஒருத்தர் முகத்துல கூட ஒளி இல்லை.
ஒரு சந்தோஷம் இல்ல. தலையில உள்ள முடியெல்லாம் உளுந்து எலும்பும் தோலுமா படுதாம இருக்காங்க. அப்ப எனக்குள்ள ஒரு எண்ணம், நீ இங்க உட்கார வேண்டியவல்ல, நீ ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? ஒரு சம்பந்தம் இல்லாத இடத்துல நீ வந்து, அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குது. எங்க டர்ன் வந்தது, உள்ள டாக்டரை போய் பார்த்தோம். அவர் என்ன சொன்னாரு, திரும்பியும் ஒரு தடவை நீங்க ஸ்கேன் எடுங்க. ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு ஸ்கேன் எல்லாம் பண்ணி. திருப்பியும் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, நான் கீமோ ரேடியோதெரபி ப்ரோக்ராம் போட்டு உங்களுக்கு தரேன். சரின்ட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் நாங்க நேரா ஸ்கேன் சென்டர்ல போய், இந்த பூந்துமை ஐரோட்ல ஒரு பெரிய ஃபேமஸ் ஸ்கேன் சென்டர்ல போய் அவர் சொன்ன இடத்துல ஸ்கேன் பண்ண போனோம். ஸ்கேன் பண்ண போனா கரெக்டா அவங்க அந்த மிஷின்ல படுக்க வச்சுட்டு மிஷினை ஆன் பண்றாங்க. ஒரு ஒரு ஸ்டெப் போது அப்படியே நின்றுடுது. ஒரு 2-3 தடவை அவர் ட்ரை பண்ணிட்டு, இந்த ஸ்கேன் ஒர்க் பண்ணல, நாளைக்கு வாங்கன்னு திருப்பி அனுப்பிட்டாரு. வந்துட்டோம். அன்னைக்கு ஹை ஃபீவர். சர்ஜரிக்கு அப்புறம் ஃபீவரே இல்லை. அதுக்கு முன்னாலே அடிக்கடி ஃபீவர் வரும். சர்ஜரிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபீவர், அன்னைக்கு ஹை ஃபீவர் வந்துருச்சு. எனக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டோடைய வசனத்துல மனசை திடப்படுத்தி கொண்டு தைரியமா இருந்தோம். அடுத்த நாள் போறோம், திரும்பவும் அதே ரிப்பீட் ஆச்சு. எனக்கு வந்து என் மனுஷிகத்துல அவர்கிட்ட சண்டைக்கே போயிட்டேன். ஸ்கேன் சென்டர் பண்ற தம்பிட்ட, என்னையா பண்றீங்க, நேத்தும் பண்ணீங்க, இன்னைக்கும் பண்றீங்க, மிஷின் பண்றீங்க, இவ்வளவு பெரிய சென்டரை வச்சுக்கிட்டு இப்படி பண்ண. அப்ப அவர் சொன்னாரு, எத்தனையோ நேத்தும் பண்ணியிருக்கேன், இன்னைக்கும் பண்ணியிருக்கேன், உங்க மனைவி போகும்போதுதான் மிஷின் நின்றுடுது, எங்க மிஷின்ல தப்பு இல்லை அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு மனசுல ஒண்ணு ஆவியானவர் பேசும்போது தெரிஞ்சது, ஆண்டவர் ஏதோ ஒண்ணு சொல்றாரு. இதை ஸ்கேன் பண்றதுக்கு அங்க என்ன அந்த ஆங்காலஜிஸ்ட வெயிட் பண்ணும் போதே நீங்க இருக்க வேண்டியவன் அல்ல அப்படின்னு ஆண்டவர் என்னோட பேசினாரு. அதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துலன்னு. இப்ப அதையும் மிஞ்சி நான் போகும்போது ஆண்டவர் கழுத மூலமா பேசினவரு தீர்க்கதரிசியோட, இப்போ இந்த ஸ்கேன் மிஷின் மூலமா என்னோட பேசுறாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, நமக்கு இனி ஸ்கேன் வேணாம், ஆண்டவரை என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நாங்க உங்களுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆண்டவர் இடத்துல வேதத்தை தியானித்து அதை கேட்டு இது பண்ணுறோம். அப்போ ஒரு நாள் தெளிவா என் மனைவியோட ஆண்டவர் பேசினாரு. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வந்து பேசினாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வெளியே சென்று கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள், சத்துருக்களை காலின் கீழே மிதிப்பீர்கள், தூசியாவார்கள். இதை நான் செய்யும் நாளிலே என்று அவர் அவங்க சொல்றாரு. அப்போ எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நீதியின் சூரியனாகிய தேவன், நீதியாகிய அவர் எங்கள் மேல உதிக்கும் பொழுது அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கின்றாரு. அப்போ எங்களுக்கு ரேடியேஷனே அந்த நீதியின் சூரியனிடத்தில் இருந்து வருகிறது. இந்த ரேடியேஷன் இந்த டாக்டர்ஸ் கொடுக்குறாங்களே, அந்த ரேடியேஷன் எங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவர் அதனால ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அந்த நாளிலே நீங்கள் வெளியே சென்று கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். அன்னைக்கு பிடிச்சுக்கிட்டோம் அந்த வார்த்தையை. திரும்ப 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 அதை அறிக்கை பண்ண ஆரம்பிச்சோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கொழுத்த கன்றுகள் காலின் கீழே தூசி ஆவாம், அதெல்லாம் சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன். அப்ப பாருங்க, அதுல ஒரு உறுதி வந்துச்சு எங்களுக்கு. ஏன்? ஆண்டோடைய ரேமா வார்த்தை எங்களுக்கு வந்தது. அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே எனக்கு போராட்டம் தான். அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன், கீமோ தெரப்பியும் கிடையாது, ரேடியோ தெரப்பியும் கிடையாது, வேர்ட் தெரப்பி தான். ஆண்டோடைய வசனம் தான் எங்களுக்கு இதை குணமாக்கும் சொல்லி. ஏன்? அவர் தம் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் மருந்து ஆரோக்கியம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, அந்த கேன்சர் வியாதியை குணமாக்கும் வல்லமை தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது. தேவ வார்த்தை சொல்லுகிறது, நீதியின் சூரியனாக அவர் உண்மையில் இருப்பார். எழும்பி பிரகாசி, கர்த்தர் ஒளி வந்தது, அப்படித்தானே? கர்த்தர் மகிமை உண்மையில் உதித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறான்றத அன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தருடைய மகிமையே வருது, கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நம்ம இருக்கோம், அதன் கீழே ஆரோக்கியம், அது கீழே நம்ம அடைக்கலமா இருக்கிறோம், பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாது என்ற ஒரு உறுதி வந்தது. ஆகவே நான் உடனே டிக்ளேர் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்குள்ள பயாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. செகண்டரி ஸ்டேஜ் மலிக்னன்சி, அதாவது கேன்சர்ல பினைன் வாங்க, மெலிக்னன்ட் வாங்க. மலிக்னன்ட்னா ஸ்ப்ரெட்டிங் கேன்சர். ஸோ ஸ்ப்ரெட்டிங் கேன்சர் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஒரு 1 வீக் 10 டேஸ்ல அது எங்களுக்கு வந்துருச்சு. அப்போ நான் ட்ரீட்மெண்ட் போலனதும் நான் இருக்கிற ஊழியத்தின் தலைவருக்கு யாரா போய் சொல்லிட்டாங்க, சந்திரசிங் இது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அண்ணன் என்னை கூப்பிட்டு அனுப்புனாங்க. நான் போனேன்.
அண்ணன்கிட்ட நான் உட்காந்து பேச ஆரம்பித்தேன். ராத்திரி 9 o'clock மேலே வர சொன்னாங்க. ஒரு 9:30க்கு போயிருப்போம். ஆல்மோஸ்ட் 1:32 வரைக்கும் நாங்கள் 2 பேரும் உட்காந்து இன்னைக்கு நைட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அண்ணன் கேட்குறாங்க, ஏன் பிரதர் நீங்கள் கீமோதெரப்பியும் ரேடியோ தெரப்பியும் பண்ணிட்டு விசுவாசத்திலையும் நீங்க இருக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. இல்லைண்ணே, ஆண்டவர் சுகமாக்கின பிறகு நான் போய் கீமோதெரப்பி பண்ணா அது பைத்தியகாரத்தனமா இருக்கு. ஒருவேளை ஆண்டவர் சுகமாக்கல, சுகமாக்க போறாருன்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன்னா நான் கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி எல்லாம் பண்ணலாம். ஆனா திரும்ப 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 நிறைய காரியங்களை சொல்றாங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, மனைவியை கொண்டுட்டாருன்னுவாங்க, உங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க, கடைசி பிள்ளை இப்பதான் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான், அதுக்கு மேல 3 பாய்ஸ் இருக்காங்க, எல்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, நீங்க இந்த ஸ்டேஜ்ல இது மாதிரிலாம் எடுத்துட்டீங்க, ஏதாவது ஆயிடுச்சுன்னாங்க. ஆனா அவ ஏற்கனவே சுகமாயிட்டான் அப்படின்னு அவ்வளவும் பேசின பிறகு கடைசியில சொல்றாரு, நான் இது நேரம் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட நான் பேசினதுக்கு காரணம், நீங்க துணிகரமா ஒரு விசை ஒரு கரடி வந்தது, ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, இந்த கோலியாத்து இப்படிதான் இருப்பான். நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கோலியாத்தாகிய கேன்சர் இப்படிதான் இருக்கும், அதை நாங்கள் எளிதாய் மேற்கொள்ளுவோம் அப்படிதான் சொன்னேன். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா பிசாசு உங்களை ஏமாத்திடுவோம். ஆனா எங்களுக்கு இந்த வசனம் வந்துச்சுன்னா நாங்க ஆண்டவர் எங்களை சுகமாக்கிடுவாருன்னு நாங்க நினைக்கல, சுகமாக்கிட்டாருன்றதுதான் எங்களுடைய எண்ணம், சுகமாக்கிட்டாருன்றதுதான் எங்களுடைய இருதயத்தின் அதை தான் நாங்க வாயிலையும் பேசுறோம். அதுதான் எங்களுடைய எண்ணமுமா இருக்கிறது, இருதயத்தின் படமுமா இருக்கணும். அப்புறம் தான் அண்ணன் சொன்னாங்க, இதுக்கு தான் பேசணும் பிரதர். ஏன்னா நிறைய பேர் யோசித்துக்குவாங்க, போன தடவை என்ன ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு, என் மகனை சுகமாக்கிட்டாரு, இப்ப என் மனைவிக்கும் சுகம் தந்துடுவாரு அப்படின்னு மருந்து மாத்திரை சாப்பிடாம தந்துடுவாருன்னு இருந்தாங்கன்னா அது விசுவாசம் இல்லை. அது என்ன, இவங்கெல்லாம் ஒண்ணு மனதில் நினைத்துக் கொள்கிறாங்க, மென்டல் அசஸ்மெண்ட். இட் இஸ் நாட் ஹார்ட் ஃபெய்த். விசுவாசம் எப்பொழுதும் இருதயத்தை சார்ந்தது. நான் சொன்னல, இருதயத்தில் ஒரு உறுதி, ஒரு நிச்சயம். உலகமே ஏத்து நின்னாலும் ஐ நோ ஐ நோ ஐ நோ ஷீ இஸ் ஆல்ரெடி ஹீல், அந்த ஒரு உறுதி, அந்த ஒரு நிச்சயம். அதனாலதான் அவங்களால நிக்க முடிஞ்சு. அப்ப அண்ணன் சொன்னாங்க, ஒரு கண்டிஷன்ல நான் உங்களோட ஒத்துக்கிறேன், நீங்க நான் ஜெபம் பண்றேன் உங்களோட சேர்ந்து, நீங்க கீமோ ரேடியோ தெரப்பி பண்ண வேணாம். என்னன்னா நீங்களும் உங்க மனைவியும் சேர்ந்து டெய்லி ஒரு 1 hour காஸ்பல்ல இருந்து மிரக்கலை எடுத்து, ஒவ்வொரு மிரக்கலா எடுத்து, ஒவ்வொரு மிரக்கலும் உங்களுக்கு ஒரு சாட்சியாக எடுத்து அதை நீங்க மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ணணும்னா அந்த அற்புதத்துல நம்ம வைத்து பார்க்கணும். இப்ப நான் அந்த அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் யாருக்கோ செய்ததா பார்க்கல, என் மனைவிக்கு செய்யறதா பார்த்தோம். அதை வாயில பேசணும், அதை எங்க கண்ணால, இருதய கண்ணால பார்த்தோம். அதை திரும்பவும் இருதயத்துல பார்க்கும் பொழுதெல்லாம் அது செய்ததா, அதை ஒரு நோட்ல எழுதணும்னாரு. வீக்லி ஒன்ஸ் நான் அதை வெரிஃபை பண்ணுவேன் ஊழியத்தின் தலைவர். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அவங்களோட கூட இருக்கவங்க மேல அவர் அக்கறை உள்ளவர். ஏதாவது துணிகரமா நம்ம பண்ணி தப்பு வந்துடக்கூடாது. என்னதான் எனக்கு 2.5 மணி நேரம் என்னோட போராடினார். அப்புறம்தான் அவர் இது விசுவாசம் என்று தெரிந்த பிறகுதான் டு மேக் இட் டபுளி ஷுர், அந்த விசுவாசத்துக்கு தினமும் இதை தியானிக்கணும். பர்சனலா வீக்லி ஒன்ஸ் நீங்க தியானிச்சதான் நோட்ல நான் பார்ப்பேன் அப்படின்னு. நாங்க அதே மாதிரிதான் செய்தோம். 3 மாசங்க, 3 மாசம் சிம்டம் சுத்தமா போயிடுச்சு. 3 மாசத்துல எழுப்பி என்ன சொல்றா, சர்வன்ட் எல்லாம் நிறுத்திடுங்க, நாளையில இருந்து எல்லா வேலையும் நான் தான் செய்ய போறேன். அவ்வளவு தூரத்துக்கு சரீரம் இன்னும் ஃபுல் பலன் வரல, ஆனா இறங்கியாச்சு. அந்த சுகம் வந்தது. அந்த ஸ்டேஜில் நாங்க பண்ணதெல்லாம் பாருங்கன்னா, இந்த டோடி ஆஸ்டின் புக் ஒண்ணு படிச்சோம், ஹீல்ட் ஆஃப் கேன்சர். அதாவது ஜோயல் ஆஸ்டினுடைய மதர். அவங்க ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 40s இருக்கும் பொழுது அவங்க லிவர் கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜஸ் டாக்டர் முடியாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க, இனி மிஞ்சி போனா ஒரு 2 weeks இல்ல 3 weeks இருப்பாங்க, அதனால வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டும் பிள்ளைகளோட அப்படின்னு அனுப்பிட்டாங்க. ஆனா அந்த ஸ்டேஜ்ல அவர் ஜான் ஆஸ்டின் இஸ் a man of faith. உங்க வாயில் அற்புதம் உள்ளது என்று ஒரு புக்கு கூட போட்டிருக்காரு, மிரக்கிள் இஸ் இன் யுவர் மவுத். ரொம்ப பியூட்டிஃபுல் புக். அவங்களுடைய மனைவியா இருந்தபடினால அவங்களுக்கு அந்த விசுவாசத்துல என்ன சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், படுத்திடுங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கவனிக்க. அவங்க சொல்லிட்டாங்க, தயவுசெய்து என்கிட்ட யாரும் அது மாதிரி பேச வேணாம், ஆல்ரெடி ஐ எம் ஹீல், என்னை சுகமானவனா நீங்க பாருங்க, நான் என்ன சுகமானவளா தான் பாக்குறேன். அதற்கு உதவி செய்யறவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வாலிப நாட்கள, கல்யாண நாட்கள சந்தோஷமா இருந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து
காப்பீஸ் எடுத்து அவங்க ஃப்ரிட்ஜில், கிச்சன்ல, அவங்க பெட்ரூம்ல, ஹால்ல, ஏன் ஈவன் இந்த ரெஸ்ட் ரூம், அவங்க எங்க போனாலும் அந்த படம், இப்ப இருக்க படம் வியாதியா நொந்து போய் எலும்பும் தோலுமா இருக்காங்க. அந்த படத்தை நான் பார்க்க வேணாம்னு சொல்லி கண்ணாடியில கூட ஓட்டிட்டாங்க. அவங்க பார்த்ததெல்லாம் அவங்க ஹெல்த்தியா இருக்கிறத பார்த்தாங்க. ஏன்? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஆண்டவர் சொல்றாரு. நான் குணமானா எப்படி இருப்பேன்னு என்னை பார்க்க சொல்றாரு. அது உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாகன்றாரு. நீதிமொழிகள் 4:21. அந்த பார்வை எனக்கு வேண்டும்னு அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சோம். அதான் நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன். 3 காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியம். இந்த தெய்வீக சுகத்தில் வியாதி இல்லாம நீங்க என்ன கேட்கறீங்க, கேட்கறதுனால உங்களை பற்றிய இருதய படம் என்ன, அதனால நீங்க வாயில என்ன பேசுறீங்க. நீங்க காது கேட்க என்ன சொல்றீங்களோ அப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். நம்ம என்ன ஆகும் 14:24 படிக்கிறோம். இங்க மார்க் 11:23 சொல்றாரு, நீ சொன்னபடியே ஆகும்ன்றாரு. நீ கேன்சர் 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 சொன்னா கேன்சர் தான் இருக்கும். எனக்கு வலிக்குன்னா வலிதான் இருக்கும். ஆனா நம்ம ஏன் அதுதானே இருதயத்தின் படம். இருதயத்துல எனக்கு வலிக்குன்ற படம் இருந்துச்சுன்னா அதுதான் பேசுவேன். ஆனா வேத வசனம் இருதயத்துல இருந்துச்சுன்னா, இந்த வலியை இயேசு சிலுவையில சுமந்துட்டாரு, இந்த வியாதியை இயேசு சிலுவையில சுமந்துட்டாரு, அவருடைய தழும்புகளால் நான் குணமாயிட்டேன், இதை நான் கேட்டா என் இருதயத்துல அந்த படம் தான் இருக்கும். அப்போ யார் என்ன சொன்னாலும், டாக்டர் சொன்னாலும் சரி, மற்றவங்க சொன்னாலும் சரி, சயின்ஸ் சொன்னாலும் சரி, இருதயத்துல நான் என்ன படமா என்ன பாக்குறேனோ அதன்படிதான் நான் வாழ்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ அதனாலதான் சொல்ல திரும்ப திரும்ப நீங்க என்ன கேட்கறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க வாயில பேசுறதா நிறைய கேட்பீங்க. அதனாலதான் நாங்க எடுத்த தீர்மானம் வியாதியை பேசவே மாட்டோம். அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு தூரத்துக்கு நான் இருக்கிற ஊழியத்தில் அந்த இன்டர்செஷன் பிரேயருக்கு அனுப்பின அந்த மேனேஜர் கூட போய் நான் சண்டை போட்டேன். ஏன்? அது தவறான வார்த்தை. 4 பேர் வாயில அது வரக்கூடாது. அதனாலதான் நான் யார்கிட்டயும் அதை சொல்லல. என்னுடைய மாமியார் மாமனாருக்கெல்லாம் கூட ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தான் சொன்னேன். நான் நல்ல சுகம் அடைஞ்ச பிறகுதான். அது வரைக்கும் ரொம்ப பேர் கேட்டாங்க அந்த ஆஸ்பத்திரி ரிப்போர்ட்டை. ஆக்சுவலா எங்க மதர்லாவுடைய சிஸ்டர் வந்து அவங்களுடைய ஹெட் நர்ஸ் கட்டாயம் பார்க்கணும் தலையில நின்னாங்க அந்த பீரியட்ல. காமிக்கவே மாட்டேன்ட்டேன். ஏன்? அதை படிச்சுதான் ஊர் ஃபுல்லா சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுவாங்க. அவங்களுடைய சயின்ஸ் நாலேஜ் சொல்லவே இல்லை. அதை பேசினா ஏன் இதை சொல்ல வரேன், எதை நம்ம பேசுறோமோ அதுதான் கேட்போம். எதை நம்ம கேட்கிறோமோ அதுதான் விசுவாசம், இருதயத்தின் படம். அந்த படத்தின் படித்தான் திருப்பியும் பேச ஆரம்பிச்சு அது மாதிரிதான் நம்ம வாழுவோம் வேத வசனம் சொல்லுது. அதனாலதான் நாங்க அதுல உறுதியா இருந்தோம். இந்த பிரிசம்ஷன்ல நீங்க கட்டாயம் புரிஞ்சுக்கணும். அவருக்கு அற்புதம் செஞ்சாரு, எனக்கு கட்டாயம் செய்வாரு. பட்சபாதம் இல்லாத தேவன், நோ டவுட் அபவுட் இட். ஆனா அதனால மருந்து மாத்திரையை நிறுத்த முடியாது. அவர் நிறுத்திட்டார், நான் நிறுத்தேன். உள்ளத்துல அந்த உறுதி நிச்சயம் வரணும். அசைக்கப்படாத உறுதி. சுகமாகிட்டேன் அப்புறம்தான் மருந்து மாத்திரையை நிறுத்தணும். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா அது துணிகரம், பிரிசம்ஷன். அதாவது இருதயத்துல அந்த வார்த்தையின் வெளிச்சம் இல்லை, ஆனா நம்ம கிரியையில காண்பிக்கணும். சில பேர் இருதயத்துல விசுவாசிப்பாங்க, கிரியையில செய்ய மாட்டாங்க. அது அவிசுவாசம். இது இருதயத்துல வார்த்தையே இல்லை, துணிகரமா நான் ஒண்ணு செய்ய போறேன்னு போவாங்க. எப்படி பார்வோனும் அவனு சேனையும் மோசைக்கு பின்னாடியே போச்சு துணிகரமா. எல்லாரும் அழிந்து போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த வேவுக்காரர்களுக்கு வந்து சொன்ன பிறகு, ஆண்டவர் சொன்ன பிறகு திருப்பி துணிகரமா போறாங்க. எனக்கு ஓட ஓட அடிக்கிறாங்க. அங்க துணிகரம்னே போட்டிருக்கும் வேதத்துல. அப்ப பாருங்க, துணிகரமா நம்ம எது செஞ்சாலும் அடிதான் வாங்குவோம். அதனால அதை மனசுல நல்லா வச்சுக்கீங்க. வேத வசனத்தை நம்ம வாயில பேசி நாம கேட்டு 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 இருதயத்துல அந்த படம் வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த விசுவாசத்தின் உறுதி நிச்சயம் அது மாற்றத்தை நிறுத்தலாம். இது வேத வசனத்தை கேட்பதினால் வருகிற விசுவாசத்தினால் பெறுகிற சுகம். அடுத்த சுகம் சொல்லுகிறது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. சபையில் ஒரு வியாதிப்பட்டால், நான் சொல்லல, பாண்டிச்சேரியில் இருக்கும் போது எனக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சபையின் மூப்பனை வரவழைப்பானாக. அப்போ நம்முடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கும்போது அது மாதிரி ஜெபித்து நம்ம சுகத்தை பெறலாம். ஆனா த பெஸ்ட் மெத்தட் என்ன கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை. இட்ஸ் a permanent healing. வேற யாராவது ஜெபித்து நம்ம பெற்றோம்னா திரும்பி வரும் பொழுது சிம்டம் வந்துருச்சுன்னு வச்சீங்களேன், ஐயோன்னு பயந்துருவாங்க. ஆனா வேத வசனம் மூலம் பெற்றவங்க, பிசாச என்கிட்ட வந்து ஏமாத்துறியா, உன் பொய் எடுத்துட்டு போடா, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், ஐ எம் ஆல்ரெடி ஹீல்,
நீ இந்த ஃபால் சிம்டம்ஸை வச்சு என்னை ஏமாத்த முடியாது, எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி அவனை மேற்கொள்ள முடியும். அதை தான் அங்க நம்ம செய்ய முடியுதோ பார்க்கலாம். அது ஏன் சொல்ல வரேன்னா, எந்த ஒரு காரியத்தை நாம் அதிகமாக கேட்கிறோமோ அதுதான் நம்முடைய இருதய விசுவாசமாகும். அந்த இருதய விசுவாசத்தின்படி தான் பேசி நம்ம செயல்படுவோம். அதனால நீங்க கேட்கிறது முக்கியம், பேசுகிறது முக்கியம். ஏன்? என் காது கேட்க நீங்க சொன்னபடியே உங்களுக்கு நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ சொன்னபடியே ஆகும் என்றார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் ஆண்டவர் சொல்றாரு. அநேக வசனம் உண்டு, நான் உங்களோட பிரசங்கம் பண்ண வரல. நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சத்தியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி குணமாக்கினாரு இப்படி 3 மாசத்துலங்க. ஆனா பாருங்க, பிசாசு அவ்வளவு ஈஸியா உடல 10 வருஷம் கழிச்சு 2012 கண்டினியூஸ் வாமிஷன். இன்னும் 15 நாள் இருக்கு என்ன 2வது மகனுடைய கல்யாணம். எல்லாம் பிக்ஸ் பண்ணி கார்டு அடிச்சு எல்லாம். அப்போ டாக்டர் என்ன சொல்றாரு, நாங்க எல்லாம் பண்ணோம், ஒன்றும் முடியல, வாமிஷனை ஸ்டாப் பண்ணவே முடியல. நமக்கு அவங்க சொல்றதெல்லாம் கேன்சர் உடம்பெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஸ்டேஜ்ன்றாங்க. ஆனா நாங்க விசுவாசம் தளராம இருப்போம். ஆனா ஒரு 10 நாள் தாக்கு பிடிச்சோம், முடியல. கல்யாணம் டேட் நெருங்கிடுச்சு. டாக்டர் சொல்றாரு அதை கேன்சல் பண்ணிட்டு இல்ல போஸ்ட்போன் பண்ணுங்கன்றாரு. இது ரொம்ப சீரியஸ் கேஸ். அப்புறம் அவங்க அட்மிட் பண்ணி தேடினாங்க. அதாவது வயிறை ஓபன் பண்ணியே கண்டே பிடிக்க முடியல. அவர் பழைய ரிப்போர்ட்ல போட்டிருக்காருல்ல, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கு, முதுகுல இருக்கு, போன்ஸ்ல இருக்கு, ஒரு இடத்துலயும் இல்ல. ஒரே ஒரு இடம் போன தடவை அவங்க ஆப்ரேட் பண்ணாங்களே, அதுல ரத்தம் கசிஞ்சு ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிச்சு, அடிஷன்ஸ். அது அவங்க மிஸ்டேக் தான். அந்த சர்ஜரியில ஒன்னோட ஒட்டிச்சு, அதனால மோஷன் கீழே போகல, ஃபுட் அங்கேயே நின்னாலும் எல்லாமே வாமிஷன்ல வந்துட்டு இருந்துச்சு. அவரால் நம்பவே முடியல. ஏன்னா அவருடைய இப்ப செகண்ட் டைம் பண்ணவர் பாலச்சந்தர், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணவர் அவருடைய சீனியர். அவருக்கு வயசானதுனால அவருடைய ஜூனியர் இப்ப பண்றாரு. எங்க சீனியர் எழுதியிருக்காரு, ஆனா அது மாதிரி ஒண்ணு கூட இல்லை. நாங்க எல்லா பக்கமும் பார்த்துட்டோம். ஆனாலும் அவங்க சந்தேகப்பட்டு அந்த அடிஷன்ஸ் இருந்துச்சுல, அதுல ஸ்கிரேப் பண்ணி பயாப்சிக்கு அனுப்புனாங்க. இப்போ பயாப்சி ரிப்போர்ட் வருது, நோ மெலிக்னன்சி. 10 வருஷத்துக்கு முன்னால மெலிக்னன்சின்னு வருது, அதாவது ஸ்ப்ரெட்டிங் கேன்சர். இப்போ ஸ்ப்ரெட்டிங் கேன்சர் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ரிப்போர்ட் வருது. அப்ப பாருங்க, ஆண்டவர் சுகமாக்குனாருன்னா பரிபூர்ணமா சுகமாக்குவார். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த கேன்சர் பொல்லாத வியாதி பிரதர், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அப்பப்போ போய் செக்அப் பண்ணி கரெக்டா இருந்துக்குங்க. ஏன்னா அது திரும்பி வந்து நிறைய பேர் அதுல ஏமாந்துட்டாங்க. ஆனா நாங்க கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி பண்ணி சுகத்தை பெறல, எங்க ஆண்டவர் சுகமாக்குனார். எங்க ஆண்டவர் சுகமாக்குனார்னா இட்ஸ் அ பெர்மனன்ட் ஹீலிங். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயதாகுனார். அப்ப பாருங்க, நான் டெய்லி இப்போ அந்த இதை கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கன்ஃபஸ் பண்றேன்? கொளுத்த கன்றுகளை போல வளருவார்கள். சத்துருவே, உன் மேல எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்துவேன் ஆண்டவர் எனக்கு ஒரு கணத்தை கொடுத்தனால நான் அப்ப என்ன சொல்வேன்னா, திருடன் நீ கண்டுபிடிக்கப்பட்டாய். கேன்சர் என்ற வியாதியை கொடுத்த பிசாசே நீ திருட, நீங்க வர உனக்கு உரிமை இல்லை. திருட்டுத்தனமா வந்து திருடின என் மனைவியுடைய ஹெல்த்த உன் மேல நான் இப்ப நியாய தீர்ப்பை செலுத்துகிறேன். 7 மடங்கு நீ திருப்பி கொடுக்கணும். திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் 7 மடங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நீதிமொழிகள் 6, 30, 31 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். அதை சொல்லிக்கிட்டே இருக்க. ஒரு நாள் என் மனைவி சொன்னா, கொஞ்சம் உங்க கன்ஃபெஷனை மாத்துங்க, நான் ரொம்ப வெயிட் போட்டுட்டு போறேன், இதுக்கு மேல வெயிட் போட எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த கொளுத்த கன்றுகளை போல என்றதையும் 7 மடங்கு ஹெல்த் எனக்கு வேணும் அப்படின்றதையும் நான் நிறுத்தினது அதுக்கப்புறம் தான். ஏன் இதுக்கு மேல போனா நான் என்ன எல்லாரும் பார்த்து என்ன வெயிட் போட்டேன்னு கேட்கறாங்க. ஸ்கின் அண்ட் போனா இருந்தாங்க, பார்க்கவே பிரதாபமா இருக்கும். இப்போ அவ்வளவு ஹெல்த்தி ஆனதும் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பாருங்க, த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ள வல்லமையை பாருங்க. அந்த வல்லமை நம்ம வாயில சொல்ல 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 வல்லமை அவிழ்க்கப்படுகிறது. அந்த கிறிஸ்தவர்களுக்கு வந்து விசுவாசம் ஒரு பிரச்சனையே இல்லை, எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. கிறிஸ்தவருடைய பிரச்சனை எல்லாம் விசுவாசத்தை வாயில பேசுறது தான் பிரச்சனை.
எதை பேசணுமோ அதை பேசாம நாங்க விசுவாசிக்கிறோம் பிரதர், ஜெபிக்கிறோம் பிரதர், விசுவாசிக்கிறோம் பிரதர்ன்றாங்க. ஆனா அவங்க பேச்சு அதற்கு மாறாக இருக்கு. ஆண்டவரை சுகமாக்கும் கேக்குறாங்க, ஆனா அவங்க சொல்றதெல்லாம் வியாதியா இருக்கும்ன்றாங்க. ரெண்டும் கான்ட்ரடிக்ட் பண்ணுது. நான் அப்படித்தானே பண்ணினேன். ஆண்டவர் என்னோட தெளிவா பேசினார் பயில் சொல்லும்போது. அப்புறம்தான் அதோடைய எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் ரொம்ப பேர் சொல்லிடுறாங்க, எங்களுக்கு மட்டும் அந்த விசுவாசம் இருந்தா சுகது. விசுவாசம் எல்லாருக்குமே இருக்கு. நீங்க விசுவாசம் இல்லைன்னா மறுபடியும் பிறந்திருக்கவே முடியாது. அந்த விசுவாசம் அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தது தேவனுடைய விசுவாசம், மனித விசுவாசம் இல்ல. காணாம உங்க பாவ மன்னிப்பை பார்த்து நீங்க விசுவாசித்தீங்கன்னா அது தேவ விசுவாசம். அந்த விசுவாசம் அன்னைக்கே கொடுக்கப்பட்டது. அந்த விசுவாசம் இல்லைன்னு இல்ல, இருக்கு. அதுவும் இலவசமா நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனா அதை நம்ம உபயோகப்படுத்தல. அதனாலதான் லூக்கா 17ஆம் அதிகாரத்துல அதை சொல்றாரு, நீங்க அதை வாயில பேசி உபயோகப்படுத்தணும். ஆகவேதான் நான் சொல்றேன், இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் இதுதான். என்ன? வாயில விசுவாசத்தை பேசுவதுதான் பிரச்சனையை ஒழிய எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் செய்ய முடியாததை செய்ய. இப்ப நான் சொல்றேன்ல, எங்க வாழ்க்கையில, என் மகனுடைய வாழ்க்கையில டாக்டர் செட் இம்பாசிபிள். அவன் லைஃப் லாங்கா ஹேண்டிகேப் பாய் தான், ஹார்ட் டேமேஜ் பெர்மனன்ட்லினார். ஆனா அந்த இம்பாசிபிள அன்பிலீவபிள பிலீவபிளா மாத்தினது தேவனுடைய வார்த்தை. அந்த பிலீவபிளா மாத்தின தேவனுடைய வார்த்தையினால இம்பாசிபிள் பிகேம் பாசிபிள். அதேதான் என் மனைவிடைய வாழ்க்கையில். என் ஸ்பாண்டிலோசிஸ் டாக்டர் அப்படிதான் சொன்னார், உங்க லைஃப் லாங்கா அந்த ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கும், அது ஈஸியா போகாது அப்படின்னு. ஆனா அதெல்லாவற்றையும் மாற்றினார். வாட் இஸ் நாட் பாசிபிள் வித் men ஆர் பாசிபிள் வித் God. மனிதரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லுகிறார். தேவனால, தேவ வார்த்தையினால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவனையும் தேவ வார்த்தையும் பிரிக்க முடியாது. தேவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவு முக்கியத்துவம், மகிமை, கனம், புகழ் அவருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டும். அதனாலதான் 136 சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தை, above your name, உடைய நாமத்தை விட அதிகமாக நீர் மகிமை. அவர் அவ்வளவு தூரத்துக்கு மகிமைப்படுத்தினார்னா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தணும். அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் பொழுதுதான் என்ன பண்ணும், அதன் மேல ஒரு பிரியம் இரவும் பகலும் தியானமா இருக்கும். இதை நான் சொல்றேன் எல்லா பகுதியிலும். என்னுடைய ஆபீஸ் வாழ்க்கையில நான் இன்சூரன்ஸ் கம்பெனில பிரான்ச் மேனேஜர், டிவிஷன் மேனேஜரா இருந்தேன். டிவிஷன் மேனேஜரா தூத்துக்குடியில, பாண்டிச்சேரியில, சென்னையில இருந்தேன். ஆனா ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் டிவிஷன் அவார்ட் நான் தான் வாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், அங்க இருந்தாலும் நீ வாங்குற, தூத்துக்குடியில பாண்டிச்சேரியில இருக்கும்போது நீ தான் பெஸ்ட் டிவிஷன் மேனேஜர், இங்க சென்னைக்கு வந்தாலும் நீ தான் வாங்குறேன்னு. அதை நான் சொல்லுவேன், நான் என் வாயில இப்ப நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கிய. நான் இரவும் பகலும் வேத வசனத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். என்னுடைய டேஸ்ட், இன்பம் எல்லாமே வேத வசனம் தான். அப்போ அதனால அந்த விசுவாசம் என் இருதயத்துல இருந்தது. அந்த விசுவாசத்துல நான் எது செய்தாலும் ஆசீர்வாதம் ஆயிடுது. அப்படி மாத்திரம் இல்ல, பொருளாதாரத்திலையும் பாருங்க. நான் ஈரோடுல வேலை செய்யும் போது அந்த பாஸ்டர் என்ன ரொம்ப கன்சர்னா தான் சொல்லுவாரு, சந்திரசி நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா, அப்ப நான் பிரான்ச் மேனேஜர் இருக்கேன், உங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே கிடையாது, நீங்க எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் அப்படி அப்படியே கொடுத்துருங்க, ஒரு மாசமும் ஒரு சேவிங் கிடையாது, ரிட்டையர்ட் லைஃப்ல என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு கொடுத்தா எனக்கு கவலையா இருக்குங்க. அதே இது நான் நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் 7 ரூபாய் எடுத்துட்டேன் 53 வயசுலயே. ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்தாரு, அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நான் ரொம்ப உங்களை பத்தி வித்தியாசமா நினைச்சேன், நல்லா வசதியா இருக்கீங்களே, இவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர். அதான் சொன்னேன், ஆண்டவர் சம்பாதிப்பதற்கான பலனை தருபவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பான பலனை தருவார். சும்மா 1.5 லட்சத்துக்கு ஒரு லேண்ட் வாங்கினேன். அதை ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆளை அனுப்பி என்கிட்ட வாங்க 4 கோடிக்கு வந்து வாங்கினாங்க. யோசித்து பாருங்க, எப்படி ஒரே நாள்ல என்ன கோடீஸ்வரர் ஆக்கும். நான் வேலையை ரிசைன் பண்ணும்போது என் பென்ஷன் அமௌண்ட் வாஸ் வெரி ஸ்மால். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன பண்ண போறேன்னு. ஆனா நான் அதை பத்தி ஒரு நாளும் கவலைப்பட்டதே இல்லை. வேற எந்த சோர்ஸ்லயும் நான் பணம் வாங்கினதே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரே நாள்ல. ஆண்டவரால செய்ய முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணும் இல்லாதவனை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர். அவர் எந்த லெவலுக்கும், அது பைனான்ஸா இருக்கலாம், மற்ற எந்த ஒரு காரியமா இருக்கலாம். பையனுடைய படிப்புல நான் சிஸ்டருக்கு தெரியும், நான் சாட்சி சொல்லியிருக்கேன். அவன் ஒழுங்கா தான் இருந்தான். காலேஜ் சேர்ந்த பிறகு கொஞ்சம் கெட்டு போய் பசங்களோட
கடைசி செமிஸ்டர் 4th இயர் எழுதும்போது 18 சப்ஜெக்ட் எழுதணும். ஹெச்ஓடி சொன்னார் அது முடியாத காரியம், 4 நாளா எழுத சொல்லுங்கன்னாரு. இருக்கிறது இன்னும் 2.5 மாசம். நான் ஆண்டுடைய வசனத்தெல்லாம் எடுத்து அவனுக்கு எழுதி கொடுத்தேன். இதை டெய்லி நீ கன்ஃபஸ் பண்ணு. என் கண்ணு முன்னால படி. இந்த 2.5 மாசம் எங்கேயும் குரூப் ஸ்டடி, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. வீட்டுல என் கண்ணு முன்னால படிக்கிறேன்னு உட்கார வச்சேன். அதே மாதிரி அவன் கன்ஃபஸ் பண்ணவன நான் அது வரைக்கும் பார்க்காதவன் இப்ப கவனித்து பார்த்து அவனை படிக்க வச்சேன். ஒரே அட்டம்ப்டுங்க, 2.5 மாசம். 4 வருஷம் முடியாதத செகண்ட் இயர்ல இருந்து எல்லா சப்ஜெக்டும் அவன் கேரி ஓவர் பண்ணிட்டே வரான். ஒரே அட்டம்ப்ட்ல அவ்வளோத்தையும் முடிச்சான். எல்லாராலையும் அதை நம்ப முடியும். தேவனுடைய வார்த்தையில் அந்த வல்லமை இருக்கு. தினமும் அதை அவனை கன்ஃபஸ் பண்ண வச்ச மார்னிங் ஈவினிங் நைட். See, the confession is our possession. இட் இஸ் ஆல்ரெடி given. நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதை நம்ம பொசஸ் பண்ணோம். ஒரு வீடை வாங்கிட்டோம், அது we must to take possession. வாங்கிட்டு அப்படியே பூட்டி வைக்கிறதுல அர்த்தம் இல்ல. We have to take possession. How we take possession? By confessing what God says. The power is in the God's word. So when you confess it, the faith comes in your heart. விசுவாசம் வாயில பேசும்போது இருதயத்துல வருது. அப்படிதான் அவன் அவனுடைய ஒன்றும் பெரிய ஞானவான அல்ல. அவன் ஞானவானா இருந்தா ஒழுங்கா எல்லா வருஷமும் பாஸ் பண்ணியிருப்பான். ஆனா பாருங்க, தேவனுடைய ஞானம் தானியேலுக்கு இருக்க அதே 10 மடங்கு சாமர்த்தியத்தை கொடுத்தாரு. கிறிஸ்துவே என் ஞானமானார். இதெல்லாம் அவனுக்கு எழுதி கொடுத்தேன். இது பார்க்கிறவர்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லுவார்கள். எல்லா வசனங்களையும் எழுதி கொடுத்து தானியேலை பத்தி சொல்றாருல, அவனுக்கு எல்லா விதத்திலும் ஹேட் எக்ஸலன்ட் ஸ்பிரிட். யோசேப்பை கொடுத்து இந்த வசனத்தை எல்லாம் எழுதி கொடுக்குறேன். தானியேல்ல இருந்து யோசிப்பா, அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கு, நீ சொல்லு. அதே மாதிரிதான் அவன் வேலை செய்யும்போது திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்றான். நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்றான், படிச்சு முடிச்சுட்டு. அப்போ இது மாதிரி எனக்கு சிங்கப்பூர்ல ஒரு கம்பெனி வேலைக்கு இன்டர்வியூ வருதுப்பா, எனக்கு ஜெபிக்குங்கப்பா. நான் சொன்னேன், சின்ன வயசுல இருந்து உனக்கு சொல்றது ஒண்ணுதான், நான் அப்பா ஜெபிக்கிறதுல உனக்கு ஒண்ணும் நடக்காது. ஆண்டவருடைய வேத வசனம் என்ன சொல்லுது? இரவும் பகலும் தியானமாயிரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்றாரு. நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்ற வசனத்தெல்லாம் எடுத்து தியானிடான்னு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு இன்டர்வியூக்கு போறான். வேதத்துல நீ எல்லா ரெஃபரன்ஸையும் எடு. whatsoever I do will prosperன்றத எல்லாம் பழைய ஏற்பாடுல நிறைய வார்த்தை இருக்கு, எடுத்து எழுதி அதே தியானிச்சான். அதே மாதிரி அவன் செலக்ட் பண்ணி போனான். ஏன் இதை சொல்ல வர? வல்லமை எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தை. அந்த வல்லமை நம்ம இருதயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா, the minute the power is released, sickness cannot be in our body, defeat cannot be in our body, poverty cannot be in our body. தரித்திரம் நமக்கு இருக்க முடியாது, தோல்வி நமக்கு இருக்க முடியாது, வியாதி நமக்கு இருக்க முடியாது. எல்லா பகுதியிலும் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி அவருடைய நாமத்தின் அறிவின் வாசனை வீச பண்ணுகிற அந்த இடத்துக்கு வருவோம். எப்போ? இந்த வேத வசனத்தில் உள்ள விசுவாசம் நம்ம இருதயத்துக்குள்ள வரும் பொழுது. ஏன்? வேத வசனத்தில் இருக்கிறது தேவனுடைய விசுவாசம். அந்த தேவனுடைய விசுவாசம் வார்த்தை உள்ள வரும்போது நம்முடைய விசுவாசமா மாறுது. தேவன் ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக் கொள்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவ விசுவாசத்துல இருந்தனா தேவரக வாழ்க்கை வாழுவோம். மனிதரால் கூடாததை சர்வ சாதாரணமா செய்வோம். அந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம தேவன் அழைத்து இருக்கிறார். அந்த வாழ்க்கை வாழ்வது மூலமாக நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய சாயலை காண்பிக்க, அவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க தேவன் நம்மை எடுத்து உபயோகப்படுத்துவார். ஆகவே இதை நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எல்லாமே எதுலதான் இருக்கு? சுத்தி வந்தீங்கனாலும் தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கு. சங்கீதக்காரன் 119 சங்கீதம் எடுத்து திரும்ப படிச்சு பாருங்க. எவ்வளவு தூரத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான். அதே லெவலுக்கு நம்ம வரும்போது நம்முடைய வாழ்க்கை அற்புதமா தான் இருக்கும். நாங்களும் கர்த்தர் எங்கள் கொடுத்த பிள்ளைகளும் இந்த தேசத்திலே அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம் சொல்லும் போது சொல்லிட்டு 20ஆம் சொல்லுறாரு, சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும். இது வேத வசனத்தை கவனித்தா அத மாதிரி நம்ம பேசினா தான் வெளிச்சம் இருக்கும். அததான் நான் சொல்றேன், இருதயத்தின் படம் இருக்கும். அதுதான் இருதயத்தின் விசுவாசம்ன்ற. அதுதான் ஆவியில நடப்பது, விசுவாசத்துல நடப்பது, தேவ வெளிச்சத்தில் நடப்பதுன்ற. நம்ம அந்த வெளிச்சத்துல நடக்கும் பொழுது வியாதியோடு இருக்க மாட்டோம். இந்த ராத்திரி நான் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், நீங்க ஒருவர் கூட வியாதியோடு இல்லை. நீங்க வியாதியோடு இருக்கன்னு சொல்றது பிசாசின் சுத்த பொய்.
நீங்க ஒருவர் கூட பாவத்துல இல்ல. ஏன்? பாவத்தையும் வியாதியையும் சாபத்தையும் அவர் சுமந்து விட்டார். சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்படின்னு என்ன? வியாதிக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். பாவத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய மீட்பு பரிபூர்ண மீட்பு. ஒரே பலியினாலே என்றென்றுமாய் நம்மை பூரண சுகமாக்கி விட்டார். வேதத்துல நீங்க ஹீலிங் ஸ்கிரிப்சர் எடுத்தீங்கன்னா கணக்கு வழக்கலாம எது எடுத்தாலும் சொல்ல முடியும். ஆனா ஒரு வார்த்தையில உங்க இருதயத்துல அந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா ஒரு பெரிய விசுவாசம், அந்த 100க்கு அதிபதியை விட மேலான விசுவாசம் வந்துடும். அந்த ஒரு வார்த்தை, எந்த ஒரு வார்த்தையா நீங்க எடுத்து பிடித்து கொண்டீங்கன்னா அந்த வார்த்தை சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஆனா அந்த வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு சுகத்தை கொடுக்கும். ஒரு தடவை பாருங்க, நான் சுகமானேன்ற ஒரு பாட்டு, அதாவது எல்லா வைத்தியம் பண்றேன் முட்டி பெயின். அது நான் சொல்றது பெராக்கெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி, அல்ல ஜாயின் பண்ண துவக்கத்துல 87 ஆர் 88ல அந்த பாட்டு தான் அப்ப இருந்துச்சு ஊழியத்துல வரணும். அது நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன அறியாம அது திரும்ப திரும்ப ப்ரெஸ் பண்ணி கேட்கிறேன். ஒரு 2 hours கேட்டிருப்பாங்க. அப்புறம் எழுதி நடக்க 15 நாள் வைத்தியம் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது. 2 hours அந்த பாட்டை கேட்க, அதுல உள்ள வார்த்தை, நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களா, நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், என் இயேசு சுமந்த பின், இது அவருடைய ரத்தம் என்னை பிணிப்போக்கும் மருந்து. இதெல்லாம் திரும்ப திரும்ப போய் அந்த வசனம் இருதயத்துல போய் வெளிச்சம் தெரிஞ்சு பாருங்க. வல்லமை அப்படியே ரிலீஸ் ஆகி எங்க போச்சுன்னே தெரியாது. ஏன் இதை நான் சொல்ல வரேன்? இது வேதத்துல இருக்க வரைக்கும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இருதயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அதோடைய வல்லமை இந்த உலகத்துல சொல்ல முடியாத ஒரு வல்லமை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்போம். எல்லாமே அந்த வார்த்தையில தான். இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்க ஒருவர் கூட வியாதியில இல்ல. நீங்க ஒருவர் கூட வியாதியில வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. அது பிசாசின் சித்தம், வியாதியோடு வாழ்வது. ஏன் நம்ம வாழ்கிறோம்னா நம்முடைய அறியாம, நம்முடைய அவிசுவாசம். ஏன்? தவறான போதனைகள் நமக்கு சபையில கொடுத்தனால ரொம்ப நாளா அதை கேட்டு ஏமாந்துட்டோம். இப்போ நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக நான் வியாதியோடு நான் ஏன்னா அன்னைக்கு அப்போலோ ஆஸ்பத்திரியில கத்துனேன். டாக்டர் வந்து கேன்சர் சொன்னதும் என்ன அறியாம இது அநியாயம் இப்படியே கத்துன நான். இது அக்கிரமம். இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சரீரத்துல கேன்சர் இருப்பது அநியாயம், பிசாசே, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரொம்ப வெறியில கத்துன. It cannot be. I will not accept it. ஏன்? இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சரீரம் அவர் வாழ்கிற இடம். அங்க கேன்சர் இருக்க முடியாது. அதை நான் ஏற்றுக்கொள்ள நம்ம வியாதியை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. We have to reject it. We have to repudiate it. இயேசுவின் நாமத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லணும். உனக்கும் எனக்கும் உரிமை இல்ல. நீ என்கிட்ட வர்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை. You don't have any right to touch me. Get out in the name of Jesus. I am a child of God. I am bought with a high price. இந்த விலை கொடுத்த பிறகு எனக்கு வியாதி வர்றதுக்கு, வியாதியை நீ தருவதற்கு உனக்கு உரிமை இல்லை. Full price has been paid for my healing. அதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்துல. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல நான் சுகத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். என்னுடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு. ஏன்? இந்த வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பட்ட காயங்களால் என்னை குணமாக்கி விட்டார். ஆகவே நான் வியாதியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அதற்கு எதிர்த்து நிற்கிறேன். என்னை விட்டு நீ ஓடிப்போ, எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. நான் கிறிஸ்துவாய் இருக்கிறேன். நான் தேவன் நீதியாய் இருக்கிறேன். நான் வெளிச்சமாய் இருக்கிறேன். இருளாகிய வியாதியே, மரணமாகிய வியாதியே, நான் ஜீவனாய் இருக்கிறேன். உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. வெளியே போ என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினாலே உன் மேல என் அதிகாரத்தை செலுத்தி வெளியே போக நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். தைரியமா பேசுங்க. ஓடி போவான். எதிர்த்து நிக்கலனா அவன் உள்ள சந்தோஷமா உள்ள வந்து திருடிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பான். நம்ம எதிர்த்து நிற்கும் போதுதான் அவன் நடுநடுங்கிய, அவன் ஒண்ணும் இல்லாதவன், அவன் வல்லமையும் கிடையாது, வியாதிக்கு ஒரு இதுவும் கிடைக்காது. வியாதி ஒரு பர்சன் மிஸ்டர் சிக்னஸ் கெட் அவுட். அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. அவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் எப்படி உள்ள திருடனா வந்தானா, திருடனை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டா இருப்போம். எதிர்த்து நிக்கணுங்க. ஆண்டவருக்கும் பிரியம் இல்லை, நமக்கும் பிரியம் இல்லை வியாதியில. அப்ப ஏன் அதை நம்ம சகிக்கணும்? சகிக்கவே கூடாது.
பாவமும் வியாதியும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். பாவத்தை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு, வியாதியையும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு. ஆகவே ஆண்டவர் அனுமதிக்கிறாலும் பொய். ஆண்டவர் வியாதி இல்லாம சுகமாய் வாழும் பொழுது, சுகம் பெறும் பொழுதுதான் அவருடைய நாமம் மகிமைப்படும். வியாதியில மகிமைப்படாது. ஆகவே ஏன் பிசாசு நம்ம தவறானதை விசுவாசிக்க வைத்து நம்முடைய கண்ணை குருடாக்கிட்டான். அவன் குருடாக்குறதுக்கு காரணம் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்காதனால. விசுவாசித்தானா நம்ம கண்ணை அவன் குருடாக்க முடியாது. அவனுக்கு நாம் தான் இடம் கொடுக்கிறோம். அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவான். வேதம் அப்படித்தானே சொல்லுது. லூக்கா 17:6 பாருங்க. அந்த காட்டத்தின் மரத்தை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். மரமே கீழ்ப்படியும், கேன்சர் கீழ்ப்படியும். நான் அந்த 136 சங்கீதத்தை படிக்கும் பொழுது, அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது இதுதான் டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பேன். பெரிய ராஜாக்களாகிய, எதிரியின் ராஜாவாகிய கேன்சரை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கேன்சர் என்ற வியாதியை சிலுவையிலே அழித்தவரை துதியுங்கள். திரும்ப 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 இவர்களை சொல்லி சொல்லிதான் என்ன பண்ண, ஏன் விசுவாசத்தை வளர்த்து கொண்டேன். இது ஆண்டவர் ஏதோ செய்யறதுக்கு இல்ல, ஆண்டவர் செஞ்சிட்டாரு. ஆனா ஏன் விசுவாசத்தை நான் வளர்க்கணும், அதற்காக இந்த காரியங்கள்லாம் செய்த. இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். நான் ஜெபிக்கும் பொழுது நீங்க ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்று கொண்டீங்க. ஆகவே அந்த விசுவாசத்தில் தான் நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கும் போது நீங்க சுகத்தை பெறல. நான் உங்க விசுவாசத்தை அவிழ்க்கிறதற்கு வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் சொல்றாருல்ல, அந்த லெவல்ல தான் இப்பொழுது கை வைக்க முடியல. நீங்களே உங்க வியாதியான பாட்டுல கை வைத்துக் கொள்ளுங்க. நான் இப்பொழுது பேசும் பொழுது உங்க சரீரத்துல சுகத்தை பெறுவீங்க. காணாம ஒரு உறுதி இதயத்துல வரும், ஒரு நிச்சயம் வரும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எது உங்களால செய்ய முடியாதோ அதை செய்து பாருங்க. இப்பொழுது அதை நீங்க செய்வீங்க. நீங்க விசுவாசம் வந்துருச்சுன்னு அதை கிரியையில காமிக்கலன்னா பிரயோஜனப்படாத, ஏமாத்திடுவோம். இருதயத்துல விசுவாசம் இப்பொழுது வரும். வந்த உடனே எது உங்களால செய்ய முடியலையோ அதை செய்யுங்க. அதை செய்யும் பொழுது அவன் நடுநடுங்கி ஓடி போவான். நம்ம எல்லாம் கண்கள் மூடி ஜெபிப்போம் போது தேவனுடைய வார்த்தையை பேசுவோம். உங்களுடைய ஃபெய்த் கன்ஃபெஷன் இருக்கு, அதுக்கப்புறம் பண்ணுங்க. இப்பொழுது நான் சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் உங்க மேல அந்த விசுவாச வார்த்தையை பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் ஜீவனை நான் பேசுகிறேன், சுகத்தை நான் பேசுகிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் சென்று இயேசுவின் தழும்புகளால் குணமானீர் என்ற வார்த்தை ஜீவனாக மாறுகிறது. இயேசு அவருடைய தழும்புகளால் இவர்களை குணமாக்கினார் என்ற வார்த்தை தீயாக, நெருப்பாக அவர்கள் இருதயத்திலே பற்றி எரிந்து அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த உறுதியையும் நிச்சயத்தையும் இப்பொழுது பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். இயேசுவானவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அதற்கு விரோதமாக மாயையாக, பொய்யாக காண்பிக்கிற எல்லா அறிகுறிகள், விசேஷமாக கேன்சர் ஸ்பிரிட், I bind you in the name of Jesus. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை உன் மேலே செலுத்துகிறேன். நீ காலின் கீழே தூசியா இருக்கிறாய், உன்னை நான் மிதிக்கிறேன். எந்த கேன்சரா இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவர்களை மிதிக்கிறேன். அவர்களுக்கு விடுதலை சொல்லுகிறேன். You are delivered. You are free from all sickness. You are free indeed. You are delivered by the word of God. இயேசுவின் நாமத்தில் சுகமானீர்கள். இனி ஒருபோது நீங்கள் வியாதியோடு வாழப் போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் எழும்பி பிரகாசியுங்கள். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதித்து விட்டார். கர்த்தர் உங்கள் மேல் உதித்தார். நீதியின் சூரியன் உதித்தார். அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த ஆரோக்கியத்தில் வாழ்கிறீர்கள். கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் இந்த சாட்சியை கேட்ட பொழுது அதே சாட்சியை உங்கள் வாழ்க்கையில செய்ய தீர்க்க தரிசன வார்த்தையாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது கிரியை செய்து அற்புதத்தை நடப்பித்தபடியால் நன்றியோடு சோத்திருக்கிறோம். இனி ஒருபோதும் நீங்கள் வியாதியோடு இருப்பதில்லை. நகரவாசிகள் நாங்கள் வியாதியோடு இருப்பேன் என்று சொல்லுவதில்லை. உங்கள் கோத்திரங்களில் வியாதிப்பட்டவர்கள் ஒருவரும் இருப்பதில்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எந்த நாளும் நன்றாய் இருக்கும்படி விரும்புகிற தேவன்.
சிலுவையிலே அதற்கான பரிகாரம் செலுத்தி உங்களை நன்றாய் இருக்கும் ஒரு இடத்திற்கு மாற்றிவிட்டார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். இதை கேட்கிற அனைவரும் தெய்வீக சுகத்தில் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களை சுகப்படுத்துகிறவர்களாக, சுகப்படுத்தும் ஊழியத்தை செய்பவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.